ஆண்டவர் சிங்கம் வேண்டாம் ஆண்டவர், ஒரு புறா கொடுங்க ஆண்டவர், காக்காய்வாது கொடுங்க ஆண்டவர், சிங்கத்தை விட்டீங்கன்னா நான் செத்து போயிருவேன் ஆண்டவர். நோவா சொன்னாரு. லோத் என்ன சொல்றாரு? ஆண்டவரே அங்க போக வேண்டாம் ஆண்டவரே, அங்க போனா எனக்கு ஆபத்து நேரிடும், நான் மலைக்கு போகல, நான் எங்க போறேன்? சொல் பேச்சு கேட்கறது இல்லை. இது நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை. கிறிஸ்துவன் தான், நான் ஜெபிக்கிறவன் தான், ஆராதிக்கிறவன் தான், துதிக்கிறவன் தான், ஆனா சொல்றது மட்டும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் எங்க போய் இருக்கு சொன்னாருங்க? நீ மலைக்கு ஓடி போய் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா, இல்ல நான் சோவாருக்கு போறேன்னு சொல்லி போனவரு இப்ப அங்கேயும் இருக்க முடியாம பயந்து போய் சிங்க கவிக்குள்ள போய் குடியிருந்தாரு. லோத்துடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் என்ன பண்ணல? லோத்து சொல் பேச்சு கேட்கல, கீழ்ப்படியில. தேவனுடைய சொல் பேச்சை கேட்டு தேவனுடைய சித்தத்தை எத்தனையோ பேர் செஞ்சாங்க. எலியா வந்தார், 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசி. என்ன நடந்ததுங்க? அத்தனை பேருக்கு முன்னாடி அவர் அவமானப்படுத்திட்டார் ஆண்டவர். எலியா வெக்கப்பட்டு போயிட்டாரா, கேவலப்பட்டு போயிட்டாரா? ஒரே அக்னி இறக்குனார், எல்லாம் பயந்து நடுங்கிட்டார்.